வெல்கம் டு ஈசி ஃபார்மகாலஜி. நாம இந்த வீடியோல பார்க்கக்கூடியது மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் எம்ஆர்பில ஃபார்மசிஸ்ட் பொசிஷனுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் உடைய நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போறோம். ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு. இது நாளைக்கு நீங்க வந்து வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா, அந்த வெப்சைட் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஸோ இதுல வந்து ஃபார்மசிஸ்ட் பொசிஷனுக்காக கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, 425 வேகன்சிஸ் இருக்கு. ஸோ யார் அப்ளை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மசிஸ்ட் படிச்சவங்க. டிப்ளமோ ஃபார்மசி, பிஃபார்ம், எம்ஃபார்ம் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஸோ எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 425 வேகன்சி. ஸோ இதில நம்ம செலக்ட் ஆனா நமக்கு என்ன மாரி பே ஸ்கேல் இருக்கும்னா, 35,400லேருந்து 1,30,400 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதோட டீட்டெயில் இன்ஃபர்மேஷன்ஸ் நாளைக்கு நீங்க எம்ஆர்பி வெப்சைட்ல போனா இருக்கும். பட் இது இன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லா நியூஸ் பேப்பர்லயும் வந்திருக்கு. ஸோ வேற என்ன இன்ஃபர்மேஷன் இதில குடுத்துருக்காங்கன்னா, இம்பார்ட்டன்ட் டேட் என்னிலேருந்து இந்த ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் 17த்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது 4லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்னைக்கே நீங்க ப்ரிப்பேர்டா இருந்தீங்கன்னா, நீங்க நாளைக்கு பண்ணலாம். இது லாஸ்ட் டேட் என்னைக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அஸ் வெல் அஸ் ஆன்லைன் பேமெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, மார்ச் 10த். ஸோ 2025 மார்ச் 10த் தான் இதுக்கு லாஸ்ட் டேட். இது எல்லாமே ஆன்லைன் தான். ஸோ யாரும் நேர்ல கொண்டு போய் குடுக்க வேண்டிய விஷயமே இல்ல. எல்லாமே ஆன்லைன் தான். ஸோ என்னைக்கு அதோட ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். ஸோ அத பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து லேட்டர் சொல்லுவேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஜெனரலா எல்லாருக்கும் ₹1000 இருக்கும். ஸோ எஸ்சி, எஸ்டி அந்த மாரி ஸ்பெஷல் கேட்டகரில இருக்கவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ₹500 அப்ளிகேஷன் ஃபார்ம் சொல்றாங்க. கேண்டிடேட்ஸ் கேன் அப்ளை ஒன்லி த்ரூ ஆன்லைன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது ஒன்லி ஆன்லைன்ல தான் இதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மே. எனி அதர் மோட் ஆர் ஃபார்ம் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் வில் பி சம்மரிலி நான் வந்து ரிஜெக்டட். சரி வேற யார்கிட்டயோ குடுத்தேன் அப்படிலாம் சொன்னீங்கன்னா என்ன ஆகும்? அது வந்து உங்களுக்கு ரிஜெக்ட் ஆயிடும். For details regarding the age, educational qualification, general information, eligibility condition and other important என்ன சிலபஸ் எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க டீட்டெயிலா ஃபர்தரா இந்த எம்ஆர்பி வெப்சைட்லயே குடுப்பாங்க. அந்த வெப்சைட்டோட இதுவும் இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. www.mrb.tn.gov.in. ஸோ இந்த டீட்டெயில்ஸ்ல வந்து உங்களுக்கு வரும் அப்படின்றாங்க. நாளைக்கு 17த் அன்னைக்கு நீங்க இந்த வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இதுக்காக நெறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நான் என்னோட யூடியூப் சேனல்ல போட்டிருக்கேன். ஸோ என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் நெறைய பேர் அப்ளை பண்ணி ஜாப் ஜாயின் பண்ணவங்களும் இருக்காங்க. கொஞ்சத்துல மிஸ் ஆனவங்களும் இருக்காங்க. ஸோ நீங்க அதுக்காக ட்ரை பண்ணீங்கன்னா, கண்டிப்பா வந்து முழு முயற்சியோட ட்ரை பண்ணீங்கன்னா டெஃபினட்டா கிடைக்கும். உங்களுக்கு பார்மகாலஜி ரெலவென்ட்டா ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டாலும் நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு இந்த டீட்டெயில்ஸ் இந்த வெப்சைட்ல இன்னும் உங்களுக்கு வரல. நோட்டிஃபிகேஷன் பேப்பர்ஸ்லாம் வந்திருக்கு. நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு. ஸோ வெப்சைட்ல வரல. நாளைக்கு 17த் அன்னைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு அது வெப்சைட்ல இருக்கும். வந்துருச்சுன்னா நானும் டீட்டெயிலா அதுக்கு உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஸோ என்னோட யூடியூப் சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எம்ஆர்பி எக்ஸாம்ன்ற ஒரு பிளேலிஸ்ட்டே போட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 25 வீடியோஸ் மேல போட்டிருக்கேன். பார்மகாலஜி ரெலவென்ட்டா நெறைய குவிஸ் மாரி கண்டக்ட் பண்ணேன். பிகாஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து மேம் எங்களுக்கு படிக்கிறதுக்கு ஒரு ரிவிஷன் மாரி இருக்கும். நீங்க வைங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இன்கேஸ் ஃபியூச்சர்ல நீங்க படிக்கிறீங்க, உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுனாலும் கண்டிப்பா டெஃபினட்டா போடுங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். ஸோ இந்த லிங்க்க வந்து நான் உங்களுக்கு கமெண்ட்லயும் போடுறேன். நீங்க பாருங்க. ஸோ எல்லாருமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.